ஐபிஎல் T20ல இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் நடுவில் மேட்ச் நடந்தது. இது மும்பை இந்தியன்ல நடக்கிற வான்கடே ஸ்டேடியத்தில் இந்த மேட்ச் நடந்தது. இந்த மேட்ச்ல முதல்ல பேட் செஞ்சது சென்னை சூப்பர் கிங்ஸ். எப்பயும் போல ஓப்பனர்ஸ் அவங்க இப்போ ஓப்பனர் பண்ற முதல்ல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்போ சென்னையுடைய எல்லா மேட்சுமே மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் வந்து வெற்றிக்கு வந்து அந்த ஓப்பனர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க. இப்போ நடக்கிற மேட்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஓப்பனர்ஸ் அதாவது ரச்சின் ரவீந்திராவை தவிர மிச்சம் எல்லா ஓப்பனரையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டாங்க. ஆனால் எதுவும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. மொத்த கதைக்கு ரச்சின் ரவீந்திரா ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. அவரே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த எந்த மேட்ச்லையுமே சரியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை. ஒரு சின்ன பையன் ஒருத்தர் மாத்திரேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் ஒருத்தரை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்திருக்கு. அந்த பையன் இந்த முதல் மேட்ச்ல நல்லபடியாக நடிச்சாப்புல 15 பால்ல 32 ரன் அடிச்சாப்புல 4 4 2 6 அடிச்சு சென்னைக்கு ஒரு சின்ன ஹோப் வந்து ஏற்படுத்தியிருக்கு அவள் மீதம் வர மேட்சுகளில். ஜடேஜாவும் தூபே வந்து நின்றுல அடிக்கிற ஆளு. அவருக்கு வந்து ஸ்டெப்ஸ்லாம் நல்லபடியாக வராது. ஆனால் இருக்கிறதுல இருந்து பாலை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி 6 4 விளாசக்கூடியவர். அவர் தன் வேலையை கரெக்டாக செஞ்சுட்டாரு. ஜடேஜா தன் வேலையை கரெக்டாக செஞ்சார். ஆனால் பின்னாடி மும்பை ஆடினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க ஆடினது சாதாரண தான் போல. அந்த பிச்சு அவ்வளோ சாதாரணமான பிச்சா என்னன்னு தெரியல. அந்த பிச்சில் இவங்க அந்த அட்சர் ரன்னை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஓஹோ பயங்கரமான பேட்டிங் ஆட்டாங்க போகுது 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியப்பா பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது ஒன்றும் இவங்க அடிச்சது பெரிய விஷயம் இல்லை போல இருக்கு. நீ எக்கச்சக்க ரன் அடிச்சிடணும் போல சொல்லிட்டு. தோனி எப்பயுமே நல்ல ஷாட்டு தான் அது. இந்த தோனியை பற்றி மட்டும் எதுவும் பேச முடியாதுன்னா அவர் 43 வயசு ஆயிடுச்சு. சென்னையில் ரொம்ப பேர் பார்த்து தோனிக்காக தான். அவர் எப்பயும் போல வந்தார். அந்த பால் கரெக்டாக ரிமீட் ஆயிருந்தா 6 4 பால் தான் அவுட் ஆயிட்டார் பரவாயில்ல. ஆனால் அதோட பெரிய ஸ்கோர் வந்து வந்திருக்க வேண்டியது தான். 176 ரன் 5 விக்கெட் 20 ஓவர். இது வந்து ஒரு மாடரேட் ஸ்கோர் தான். தோக்கக்கூடிய ஸ்கோரும் இல்லை ஜெயிக்கக்கூடிய ஸ்கோரும் கிடையாது. எப்பவுமே டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய ஸ்கோர் தான். ஆனால் இந்த ஸ்கோர் பத்துச்சா அப்படின்றத திரும்பியே மும்பை இந்தியன்ஸ் ஆடும்போது தான் தெரிஞ்சுது. ஏதோ ஒரு பையன் ரிக்கல்டன் ஒரு ஒரே பையன் மட்டும் 19 பால் 20 அவுட் ஆனாப்புல. அப்புறம் வந்துட்டாங்க 2 பேரும் ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவும். 2 இரும்பு கைங்க. ரோஹித் சர்மா ஹிட்மேன் நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது. சாதாரணமாக கிடைச்சாலே சாவடிப்பாப்புல. இந்த மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்து வந்து இவங்க போடுற போலிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போலரை வந்து அந்த மாதிரியான போலர் வச்சுக்கிறாங்க சென்னையில். போலரோட பிளேயர்லாம் பாருங்களேன். அகமது, அஸ்வின், ஜடேஜா, பத்ரானா தான் நல்ல போலர். அந்த பத்ரானா இப்போ ஒன்றும் சரியாக போடுறது இல்லை. அதில் இப்போ நம்ம கலைக்கிறது வந்து நம்ம அஸ்வின் வந்து ஒன்றும் கொஞ்சம் எக்கானமியே போட்டால் கூட ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக வந்து வெற்றி பெறதுலாம் ஒன்றும் வந்து யூஸ் ஆகலை. எல்லாமே வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்ரானெல்லாம் பாருங்கள் 1.4 ஓவர்ஸில் 34 ரன் கொடுத்துருக்கிறாரு. இப்போ நம்ம பத்ரானா தான் மெயின் போலரு நம்ம சென்னையில். அவரே இப்படி ரன் கொடுத்தாருன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? நம்ம சூரியகுமார் யாதவும் ரோஹித் சர்மாவுமே வந்து அழகாக ஜிஜிபி மேலே இந்த மேட்சை முடிச்சுட்டு நல்லா இப்போ நான் சரியான இதில் வந்து உட்காந்துருப்பாங்க. நல்ல ரன் ரேட் வந்து நல்லா ஏறிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஈஸியாக வந்து வின் பண்ணிட்டு சென்னை வச்சு இது மாதிரி வர டீம்லாம் சென்னை வச்சு ரன் ரேட் ஏற்றிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சென்னை வந்து இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மேட்ச் வின்னர் மாதிரி யாருமே இல்லை. எல்லாருமே வந்து சும்மா சாதா பிளேயர்ஸாக தான் இருக்காங்க. தவிர ஒரு மேட்ச் வின்னர் மாதிரி எந்த பிளேயரும் இல்லாத மாதிரி தான் தோணுது. இனிவே நம்ம சும்மா சென்னையை குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இந்த ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும் சென்னை வந்து சிறப்பாக ஆடலை. இனி ஒரு மேட்ச்ல சிறப்பாக ஆடி அடுத்த மேட்ச்ல வெற்றி பெற அன்போட வாழ்த்துக்கள். நன்றி.